ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சாட்டர்டே காலையில் எழுந்திரிச்சோன்னே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. சிம்பிளாக தான் அவங்களுக்கு ஸ்மூத்தி எல்லாம் பண்ணி கொடுத்தேன். அதுக்கப்புறமா நாங்களும் ஜிம்முக்கு போயிட்டு வந்துட்டோம். ஜிம்முக்கு போயிட்டு வந்த பிறகு வேக்யூம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான். ஏன்னா அவர் வந்து ஆஃபீஸ் வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு வேலை பண்ணிகிட்ருக்காரு. சரி, நான் இந்த ரூமை வந்து வேக்யூம் பண்ணிடலான்னு. பசங்களோட ரூமை அவங்களே பண்ணிப்பாங்க, எங்களை உள்ளவே விட மாட்டாங்க வேக்யூம் பண்ணுறாங்கன்னா. அதால் நான் விட்டுறது வரோம். எங்கள் ரூம் மட்டும்தான் வேக்யூம் பண்ணுறது நான். மத்தியானம் லஞ்சுக்கு சப்பாத்தியும் பன்னீர் கிரேவி கேட்டிருந்தாங்க. அதால் சப்பாத்தி பண்ணிட்டேன் நான். சப்பாத்தி வந்து இதில் பக்வீட் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 1:1 ரைஸ் ஃப்ளார் 3 ஆட் பண்ணி பண்ண சப்பாத்தி இது. நாங்கள் வந்து வீட் வந்து சாப்பிட மாட்டோம், அதுக்காக தான். பன்னீர் கிரேவி பெரியவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதால் வந்து அவங்க கேட்டாங்க பன்னீர் கிரேவி பண்ணுங்கன்னு பண்ணியிருந்தேன். சாப்பிட்டாங்க. இது வீடியோவுக்கு பிடிக்க சொன்னால் பெரியவங்கக்கிட்ட ஷார்ட்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டாங்க அவங்க. எதுவும் சொல்ல முடியாது, ஏன்னா ஹெல்ப் கேட்டோன்னே பண்ணுறாங்க இல்லையா, நான் இப்போ எதுவுமே சொல்ல முடியாது. ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் நான் அந்த கிளிப்பை. அதுக்கப்புறம் நேராக வந்து ட்ரேடர் ஜோ போயிருந்தேங்க. அப்படியே பிளான் வந்து மாறிடுச்சு, அதால் தான் ட்ரேடர் ஜோ வந்திருந்தேன் நான். ட்ரேடர் ஜோவில் இந்த வாரத்துக்கு தேவையான ஃப்ரூட்ஸு அதெல்லாம் கொஞ்சம் வாங்கினேன் நான். சீஸு, அதுக்கப்புறம் பிக்கிள் இதெல்லாம் வாங்கியிருக்கேன். ஏன்னா காஸ்கோ எப்போ போவோன்னு எனக்கு தெரியல. போனோம், ஆனால் இன்னும் பிளான் எதுவும் நான் பண்ணலை காஸ்கோ போகிறதுக்கு. அதால் சரி, இங்கே ட்ரேடர் ஜோவில் என்ன பிக்கிள், அதுக்கப்புறம் வந்து ஃப்ரூட்ஸ், மோஸ்ட்லி ஃப்ரூட்ஸ் வந்து ட்ரேடர் ஜோவில் தான் வாங்குறது நான். அதால் இங்கேயே வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு ட்ரேடர் ஜோவில் போய் வாங்கிட்டு வந்துட்டேன் எல்லாம். நான் அது இந்தியன் க்ரோசரி வாங்குறதுக்கு தான் போனேங்க. ஆனால் வந்து மணி ஆயிடுச்சு. இந்த வாரத்துக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் தேவைப்படும்ல, அது மட்டும் நம்ம போய் ட்ரேடரில் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரேடர் ஜூஸ் போய் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னன்னா இது பனானா வாங்கிட்டு வந்திருக்கேங்க. பனானா வந்து வீட்டில் கொஞ்சம் இருக்குது, அதால் வந்து இந்த வாட்டி நிறையா வாங்கலை. நான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 6 பனானா தான் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கேரட் பொரியல், அதுக்கப்புறம் ஜூஸ் பண்ணுறதுக்காக அண்ட் அதர் வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருக்குது ஜூஸ்க்கு தேவையானது. அதுக்கப்புறம் இப்போ வந்து ரீசெண்டாக எங்கள் வீட்டில் அடிக்கடி இப்போ நாங்கள் நிறைய சாப்பிட்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த டேக்கோஸில் இதுதான் நான் யூஸ் பண்ணுறேன், ரொம்ப நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாலட்க்கு வந்து நான் வந்து லெட்டஸ் வாங்கியிருக்கேன். நான் எப்போதுமே இந்த பிராண்டு வாங்குவேன். இது இல்லைன்னா வேற இதே ஆர்கானிக்ல வேற இருக்கும், கவரில் வரும், அது வாங்குவேன் நான். சாய் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 இருக்கும். நான் நெக்ஸ்ட் டைம் வெஜிடபிள் கட் பண்ணும் போது உங்களுக்கு காமிக்கிறேன். நான் கண்டிப்பாக இந்த வாரம் நான் பண்ணுவேன், என்னோட லஞ்சுக்கு நான் காமிக்கிறேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 289ன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு ப்ரைஸ் வேணா என் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். ரொம்ப நல்லா இருக்கு. ஷார்ட்ஸ் கூட போட்டிருந்தேன் அன்னைக்கு, ஸ்டர் ஃப்ரை பண்ணியிருந்தேன் வெஜிடபிள்ஸ் எல்லாம். ரொம்ப ஃபில்லிங்காக இருந்தது. எனக்கு பசியே இல்லை ஈவினிங் நான் சாப்பிட்ற வரைக்கும், டின்னர் சாப்பிட்ற வரைக்கும். இது எங்கள் வீட்டில் இப்போ கொஞ்சம் புதுசாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பசங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. நூடுல்ஸ்லேயும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போதும் வாங்குற மாதிரி நான் ப்ளூபெரிஸ் வாங்கியிருக்கேன். ப்ளூபெரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா $7.98. இது என்ன பெரிய பாக்ஸ்ன்றதால. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ஸ்ட்ராபெரிஸை வந்து பாத்தீங்கன்னா இந்த கேண்டலோப் வாங்கியிருக்கேன். இந்த வாரத்துக்கான ஃப்ரூட்ஸ் இது ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி, கேண்டலோப். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்டர்மெலன். அதுக்கப்புறம் சீஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் எப்போதும் இந்த சீஸ் தான் வாங்குறேன். ஏன்னா நடுவில் இப்போ சின்னவங்களுக்கு வந்து திடீர்னு ஸ்லைஸ் சீஸ் எல்லாம் பிடிக்காத போயிடுச்சு. இதுதான் இப்போ பிடிச்சிருக்கு, அதால இது வாங்கிட்டு வந்துட்டு இருக்கேன் நான் இதை. ஏன்னா அவங்க ஒருத்தர் தாங்க சீஸ் சாப்பிட்றவங்க, மற்ற வேற யாரும் சாப்பிட மாட்டாங்க. காலா ஆப்பிள் இது வந்து $2.99. எப்போதுமே அவங்க கிட்ட இந்த பிரைஸ் தான் இருக்கு. எனக்கு வந்து என்னன்னா ஒண்ணு வந்து ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி சின்னதா இருக்கும், ரொம்ப பெருசெல்லாம் இருக்காது. பேக் பண்ணி எடுத்துட்டு போறதுக்கு நல்லா இருக்கும், அதால நான் காலா எப்போதுமே வாங்குறது. சீஸ் பவர் இதுதான் நான் எப்போதுமே சாலட்ல ஆட் பண்றதுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நான் 2 பேக் வாங்கியிருக்கேன். சீக்கிரமா தீந்துரும் எங்க வீட்டுல. இது சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கேங்க. இது வந்து நாளைக்கு வந்து சிக்கன் பிரியாணி பண்ணலான்னு இருக்கேன் நான். தெரியல இன்னும் நான் பிளான். என்னோட ஹஸ்பண்ட் வந்து சிக்கன் பிரியாணி பண்ண சொல்லியிருக்காரு. நான் இன்னும் பசங்களை கேட்கல. பசங்களுக்கு வந்து சிக்கன் பிரியாணி அவ்வளோ பிடிக்காது. அவங்களுக்கு வந்து சிக்கன் கிரேவியா பண்ணிடுங்கன்னு வாங்க. பார்ப்போம் நாளைக்கு என்ன சொல்றாங்கன்னு தெரியல. அதை பொறுத்து தான் இது சிக்கன் பிரியாணியா இல்லை சிக்கன் கிரேவியான்னு தெரியும்.
நாளைக்கு பிரியாணிக்கு வீட்டில் மின்ட் இல்லையா, அதால நான் இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வாங்கினேன், பிஜிஸில் வாங்கியிருக்கேன். மின்ட்டு நல்லா கொடுத்துருக்காங்க. நம்ம இந்தியன் ஸ்டோரில் கொடுக்குற ஒரு பஞ்ச் வாங்குவோம்ல, அந்த சைஸ் இருக்கு மின்ட்டு. அதே மாதிரி நான் வந்து கொத்தமல்லியும் வாங்கியிருக்கேன் அவங்கக்கிட்ட தான். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு இருக்கும் இந்த கொத்தமல்லி. நம்ம இந்தியன் ஸ்டோரில் வாங்கினோம்னா எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கும். நல்லா இருக்கு, ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கு. சண்டேங்க ஈவினிங் நான் வந்து இந்தியன் ஸ்டோர் போறேன். நான் பட்டேல் பிரதர்ஸ் போறேன் இந்த வீக்கோட க்ரோசரி வாங்குறதுக்காக. ஃபஸ்ட் டைம் பார்க்குறேங்க இந்தியன் ஸ்டோரில் ரெட் பாம் ஆயில். இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததில்ல. பெரிய பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 799, சின்ன பாட்டில் வந்து 499க்கு இருக்குது. இது வந்து வெஸ்டர்ன் ஆஃப்ரிக்கன் குசேனுக்கு யூஸ் பண்ணுவாங்க போல இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கார் வாஷை பண்ணிவிட்டு எல்லாருமே வந்து கார் இங்கே க்ளீன் பண்ணிப்பாங்க, வேக்யூம் பண்ணிப்பாங்க. இங்கே எப்போ வந்தாலும் வேக்யூம் பண்ணுறதுக்கு பிஸியாக இருந்துகிட்டே இருக்காங்க. ரொம்ப ரேராக தான் கிடைக்கும் நம்மளுக்கு. சில நேரத்தில் காலம்பரை வந்தோம்னா ஈஸியாக இருக்கும். அது மாதிரி ஈவினிங் டைம்லாம் வந்தோம்னா சுத்தமாக கிடைக்காது, வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். போனோடனே 2 ஸ்பாட் வந்து எம்டியாக இருந்தது. டக்குன்னு நாங்கள் காரை பார்க் பண்ணிவிட்டு வேக்யூமும் முடிச்சுட்டு அங்கேருந்து நேராக பெரியவங்க ஸ்டார்பக்ஸ் போனோன்னாங்க. நேராக ஸ்டார்பக்ஸ் வந்து அவங்களுக்கு இந்த மாச்சா கேட்டிருந்தாங்க, அதை வாங்கி கொடுத்துட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க. நான் சின்னவங்க வரல எங்களோட, அவங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ் நடக்குது, அதால் அதுக்கு ப்ரிப்ரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க குர்த்திக்காக தான் பண்ண போகிறேன். அதால் இது ஒன்று போட்டால் போதும் சப்பாத்திக்கு. இது வந்து நான் ரெகுலராக எடுத்துக்கிறது. இப்போ வந்து வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2 வாட்டி நான் எடுத்துப்பேன். ஸ்டீம் பண்ணி தான் நான் சாப்பிட்றது. வெஜிடபிள் ஸ்டர் ஃப்ரை பண்ணும் போது இதில் கொஞ்சம் ஆட் பண்ணுவேன். வீட்டில் இருந்தால் ஆட் பண்ணுவேன், இல்லைன்னா ஆட் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் ராகி ரொட்டியில் போட்டு சாப்பிடுவேன் நான். எங்கள் வீட்டில் வந்து வீட் கிடையாது. ஒரு விசில் வந்தால் போதுங்க, ஆஃப் பண்ணிடலாம் நம்ம. இவ்வளவுதான் வாங்கினேன். இந்த டப்பா ஃபுல்லா வெஜிடபிள். நான் நிறைய பருப்பு கிருப்பு எதுவுமே வாங்கல, 2-3 ஐட்டம் தான் வாங்கினேன். நான் என்ன நினைச்சேன்னா மேபி ஒரு 125க்குள்ள வரும் தான், அப்படிதான் பிளான் பண்ணேன் நான். ஆனா இதுவே வந்து பாத்தீங்கன்னா $182 ஆயிடுச்சு. எனக்கு சர்ப்ரைஸ். ஏன்டா இவ்வளவு ஆச்சுன்னு தெரியல. இதெல்லாம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவேன்னா எல்லா வெஜிடபிள்ஸும் வாங்கிட்டு வந்துடுவேன். என்னெல்லாம் என் கண்ணுக்கு தெரியுதோ எல்லாமே வாங்கிட்டு வந்துடுவேன். முருங்கீரை கேட்டோம் நாங்க, இல்லைன்ட்டாங்க. முருங்கைக்காய் கிடைச்சது, முருங்கைக்காய் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆக்சுவலி கருவேப்பிலை கொஞ்சம் நாளாவே கருவேப்பிலை கிடைக்காம இருந்தது. இந்த $1 கருவேப்பிலை தான் கிடைச்சிட்டு இருந்தது. இது $6, இது 1/4 பவுண்டு. $1க்கும் வச்சிருக்காங்க கருவேப்பிலை. அது வந்து 10 வாங்கணும். அதால நான் என்ன பண்றது, இது மாதிரி கவர் இருக்கும் போது வாங்கிட்டு வந்துடுவேன் நான். இப்போ பெரியவங்களும் வீட்டுல இருக்காங்க இல்லையா, கொஞ்சம் வந்து இட்லி பொடி, அதுக்கப்புறம் எங்க வீட்டுல இட்லி தோசை யாருமே இப்ப சாப்பிட்றதே இல்லைங்க. இனிமேல் இட்லி மாவுன்னு அரைக்க போறதே இல்லை வீட்டுல. அதுதான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். என்னோட ஹஸ்பண்டும் இட்லி தோசை வேணான்றாரு, பசங்களும் வேணான்றாங்க. நான் நார்மலாவே நான் சாப்பிட மாட்டேன், அவங்களுக்காக தான் முக்கால்வாசி நான் பண்றது. இப்போ அதுவும் வேணான்னா யோசனை பண்ணணும் அடுத்து என்னதுன்னு. கருவேப்பிலை சட்னி, அதுக்கப்புறம் கருவேப்பிலை பொடியெல்லாம் பண்ணலான்னு சொல்லி தான் இது வாங்கிட்டு வந்திருக்கேன் நான். அடுத்தது ஸ்ப்ரிங் அனியன் வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் ஒன்று தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன்னா நூடுல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு வாட்டி தான் பண்ணுவேன் வாரத்தில். இதெல்லாம் வேஸ்ட் ஆகிடும். அதால் எப்போ பண்ணுறேன்னா இந்த வாரம் பிளான் பண்ணியிருக்கேன் நூடுல்ஸ், அதுக்காக வாங்கிட்டு வந்தது. இந்த வாட்டி என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னா இந்த வாரம் என்ன பண்ண போகிறோமோ அதுக்கேற்ற வெஜிடபிள்ஸ் தான் வாங்க போகிறோம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன் நான். மீல் ப்ரெப் மாதிரி தான் வச்சுங்களேன். ஆனால் நான் வந்து கட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வைக்க மாட்டேன். ஜஸ்ட் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் தான் பிளான். எனக்கு வந்து போது கட் பண்ணி குக் பண்ணுறது எனக்கு பிடிக்கும். முன்னாடி நாளே கட் பண்ணி வைக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த வாட்டி கொத்தமல்லி 2 கட்டு தான் எடுத்திருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி நேற்று வீட்டில் சமைக்கிறதுக்கு கொத்தமல்லி இல்லைன்னு சொல்லிட்டு என்னோட ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாரு. முதலெல்லாம் 3 for $2, இல்லைன்னா 79 cent ஒரு பஞ்சுன்னு அப்படி கொடுக்குவாங்க. 10 cent ஏற்றிட்டாங்க. இப்போ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொத்தமல்லி கட்டு வந்து 89 cent, ஒரு 10 cent ஏற்றிருக்காங்க. நான் 2 கொத்தமல்லி வாங்கிட்டு வந்திருக்கேன். கொயா வந்து பார்த்தீங்கன்னா இதை மாதிரி வந்து வச்சிருந்தது. சின்னது ஒரு 4-5 வச்சிருந்தாங்க. அதில் இது ஒன்று தான் நல்லா இருந்தது. ஏன்னா நான் ரொம்ப லேட்டாக போனேன் கடைக்கு, 5 மணிக்கு போனேன். அதால் அவ்வளோ எல்லாமே வந்து
தீந்துடுத்து. இது வந்து பெருசா இருந்தது, சரின்னு சொல்லிட்டு எடுத்தேங்க. நான் இது ப்ரைஸ் பார்க்கவே இல்லை. பில் போட்ட பிறகுதான் இதோட ப்ரைஸ் நான் பார்த்தேன். இதோட ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா $9.60. இது சின்னதா இருந்ததுன்னா மோஸ்ட்லி நான் வாங்குவேன் கொய்யாக்கா. எப்படின்னா 3 2 வாங்கும் போது மோஸ்ட்லி $6 தான் எனக்கு வரும். ஆனா இதான் இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா அந்த சின்னதே வந்து $3.99, இது வந்து $12, 12 இல்ல $13 ஆயிடுச்சு இந்த கொய்யாக்காவே. எங்க வீட்ல எல்லாருக்கும் பிடிக்கும், அதுக்காக தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொத்தினா கட்டு, இது வந்து அப்படியேதான் இருக்கு, $1.99, அதே பிரைஸ்ல தான் இருக்கு. நான் எப்போதான் ரெண்டு வாங்குவேன். இது எனக்கு நான் ஃப்ரெஷ்ஷா இப்போ வந்து என்ன பண்ணுவேன்னா அழகா அந்த இலையெல்லாம் கிள்ளி உள்ள வச்சுட்டேன்னா, நான் ஃப்ரீஸ் எல்லாம் பண்ண மாட்டேன், கீழே தான் வைப்பேன். நான் அந்த ஸ்டோர் பண்ணிட்டேன்னா எனக்கு 3 வீக்ஸ் வருதுங்க. நான் எப்போதுமே இந்த சின்ன பச்சை மிளகா தான் வாங்குவேன். நான் என்ன பண்ணுவேன்னா வாஷ் பண்ணி அப்படியே அழகா தொடச்சி ஸ்டோர் பண்ணிட்டேன்னா இதுவும் வந்து பாத்தீங்கன்னா 3 வாரம் அழுகாம நல்லா இருக்கு எனக்கு. இப்போ அம்மா வீட்ல இருந்து மிளகாத்தூள் அனுப்பல எனக்கு, எனக்கு கொஞ்சம் லேட் ஆயிட்டு இருக்கு, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதால அவங்க அரைக்காம இருக்காங்க. அந்த மிளகாத்தூள் வர வரைக்கும் இந்த பச்சை மிளகாய் எல்லாம் வச்சுதான் நான் வந்து வேலை பண்ணணும். நான் கடையில விற்கிற மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் எல்லாம் வாங்க மாட்டேங்க. வீட்டில் தான் அம்மா அனுப்புற மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. அது ஆயிடுச்சுன்னா எப்போதுமே இந்த மாதிரி பச்சை மிளகா காஞ்ச மிளகா வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது நான். அதுக்கப்புறம் பீன்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டர் ஃப்ரை, வெஜிடபிள் ஸ்டர் ஃப்ரை பண்ணோம். அதுக்கப்புறம் பசங்க வந்து குருமா கேட்டிருக்காங்க, அதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன் நான். அப்புறம் கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ணணும் இந்த வாரம், அதுக்காக. அதால தான் இந்த வாட்டி நிறைய எடுத்திருக்கேன் நான். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா பீன்ஸு கொஞ்சம் தான் எடுப்பேன் நான், ஏன்னா எனக்கு சுத்தமாக பிடிக்காது பீன்ஸு. இப்போ இந்த ஸ்டர் ஃப்ரைல போட்டு சாப்பிட்றதுக்கு நான் வாங்கியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா பாவக்காய். யூஸ்வலாக இந்த வாட்டி நான் பாவக்காய் ஜூஸும் வந்து குடிக்கலான் இருக்கேன். மேபி நாளைக்கு குடிக்க மாட்டேன், நாளைக்கு வந்து கேரட் ஜூஸு, மேபி டியூஸ்டே அன்னைக்கும் குடிக்க மாட்டேன், ஏன்னா டியூஸ்டேன்றதால பாவக்காய் வீட்டில் செய்ய மாட்டாங்க இல்லையா, அதுக்காக. வென்ஸ்டே அன்னைக்கு பாவக்காய் ஜூஸ் எடுத்துக்கலான் இருக்கேன் நான். அதால் வந்து கொஞ்சம் அதிகமாகவே எடுத்திருக்கேன் நான். எப்போதுமே பாவக்காய் எங்கள் வீட்டில் வந்து அதிகமாக எடுப்பார் எங்கள் வீட்டுக்காரர். ஏன்னா இந்த பாவக்காய் சாப்பிட்டோம்னா அந்த பூச்சி இருக்கும்ல, டாக்டர்கிட்ட பின்வார்முக்கு வந்து மருந்து கொடுப்பாங்க, டிவார்மிங் பண்ணுவாங்க இல்லையா. இது அவங்க சின்ன வயசுல என்னோட ஹஸ்பண்ட் வீட்டில் வந்து அவங்களுக்கு எப்படி டிவார்மிங் பண்ணுவாங்கன்னா இந்த பாவக்காய் தான் கொடுப்பாங்களாம், சாப்பிடுவாங்களாம். அந்த சின்ன சின்ன பாவக்காய் இருக்குல்ல, அது சாப்பிடுவாங்களாம். பூச்சி வந்ததே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லுவார் என்னோட ஹஸ்பண்டை. அதுவும் அவங்களுக்கு யாரோ ஒரு டாக்டர் சொன்னதால அவங்க செஞ்சுருக்காங்களாம் அது மாதிரி. ஏன்னா அவங்களுக்கும் அவங்க அண்ணனுக்கும் வந்து சின்ன வயசுல பூச்சி நிறைய இருந்தது வயிற்றுலன்னு சொல்லிட்டு நிறைய ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு, அவர் டாக்டர், அவங்க வீட்டுக்கு வந்து பேசிட்டு இருக்கும் போது செடியெல்லாம் அவங்க வீட்டில் நிறைய செடி போடுவாங்களாம், வெஜிடபிள்ஸ் எல்லாம், செடியெல்லாம். அப்போ இன்னமா வீட்லயே மருந்து வச்சுட்டு நீ ஹாஸ்பிட்டலாக சுற்றிட்டு இருக்க, இதை பசங்களுக்கு வந்து கொடு, சரியாயிடும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அதுலேருந்து அவங்க வீட்டில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தில் 3 நாள் பாவக்காய் பொரியல் இருக்குமா. அது சாப்பிட ஆரம்பிச்சதுலேருந்து அவங்க அண்ணனுக்கும் அவருக்கும் பூச்சி இல்லையா. அதான் சொல்லுவார், பசங்களுக்கு அதால பூச்சி இருக்கோ இல்லையா பசங்களுக்கு இதை நீ செஞ்சு கொடுத்துருன்னு சொல்லுவார். நானும் முருங்கைக்காய், இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி 5 முருங்கைக்காய் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. எங்கள் வீட்டுக்காரர் எத்தனை வேணும்னு கேட்டார், கையில் வச்சுட்டு இவ்வளோ வச்சுட்டு எத்தனை வேணும் உனக்குன்னாரு. நான் சொன்னேன் அப்படியே எடுத்துக்கப்பான்னேன். நல்லா இருக்கு. நான் என்ன பண்ணுவேன்னா கட் பண்ணி ஸ்டோர் பண்ணிடுவேங்க ஃப்ரீசரில். ஜிப்லாக்ல போட்டு வச்சிட்டோம்னா இந்த மாசத்துல ஒரு 30 நாள்ல தீத்துருவேன். இந்த வாட்டி வந்து சூப் பண்றதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன், சூப் பண்ணலான் இருக்கேன். ஆனா முருங்கீரை கிடைச்சிருந்ததுன்னா முருங்கீரையும் முருங்காவும் போட்டு சூப் பண்ணலான் தான் பிளானு. முருங்கீரை கிடைக்கல, அதால சரி முருங்கைக்காய் வச்சு சூப் பண்ணலான் இருக்கேன் நான். அது ஒரு நாள் என்னோட லஞ்ச்ல எடுத்துட்டு போலான் இருக்கேன். அதுக்கு புடலங்காய் வாங்கிட்டு வந்திருக்கேன். புடலங்காய் வாங்கிட்டு வெளியே வந்த பிறகுதான் யோசனை பண்ணேன், ஆஹா ஏண்டா வாங்கணும்னு. ஏன்னா எங்க வீட்டுல என்னோட சின்ன பொண்ணுக்கு புடலங்காய் பிடிக்கவே இல்லை அந்த டேஸ்ட். ஆனா அவங்க சின்ன வயசுல விரும்பி சாப்பிட்டாங்க. ஒரு 1 இயரா என்னன்னு தெரியல, இதோட டேஸ்ட் அவங்களுக்கு பிடிக்கல. சாம்பார் பண்ணாலும் சாப்பிட மாட்டாங்க, பொரியல் பண்ணாலும் சாப்பிட மாட்டாங்க, கூட்டு பண்ணாலும் சாப்பிட மாட்டாங்க. அவங்க சொல்றாங்க இந்த டேஸ்ட் ஒரு மாதிரி இருக்கு எனக்கு வந்து. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய மாங்காய் வாங்கிட்டு வந்தேன். இது நான் ரிட்டர்ன் எடுத்து வச்சிருந்தோம்னு நினைச்சேன், ஏன்னா என்னோட ஊறுகாய் போடுறதுக்காக தான் மாங்காய் எடுத்தது. ஆனா என்னோட ஹஸ்பண்ட் என்ன பண்ணாரு, நான் அங்க போயிட்டு இன்னொரு இடத்துல போயிட்டு இன்னொரு வெஜிடபிள் எடுத்துட்டு வரதுக்குள்ள அவர் இல்ல நீ ஊறுகாய் போடுறியான்னாரு. போடுறேன்னு. அப்போ வந்து என்ன சொன்னாருன்னா, ஓகே வருமாங்காய் இருக்கு, இதுலதான் ஊறுகாய் போடுவாங்க. நான் எடுத்துட்டேன் பெருசுன்னேன்.
இல்ல அதை எடுத்து வச்சிரு, சின்னதுலதான் போடுவாங்க மாங்கான்னாரு. சரி சின்னது எடுத்தாரு. நிறைய எடுத்து வச்சிருக்கேன், இப்ப போடணும். இல்ல போடலன்னா ஏன் வந்து கேட்பாரு மாங்காய் போட்டியான்னு. அவங்களுக்கெல்லாம், என்னோட ஹஸ்பண்ட்க்கெல்லாம் ஊறுகாய்லாம் பிடிக்காது, எனக்கு ரொம்ப ஊறுகாய் பிடிக்கும். ஏன்னா எங்க வீட்டுல நான் அம்மா வந்து நிறைய வாட்டி பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல மாங்காய் ஊறுகாய்க்கு பதிலா எலுமிச்சை ஊறுகாய் தான் நிறைய இருக்கும். எனக்கு என் நினைவு தெரிஞ்சு எங்க பாட்டி இந்த சம்மர்ல எலுமிச்சை பழம் வாங்கிட்டு வந்து கட் பண்ணி உப்புல போட்டு ஊற வச்சிருவாங்க. காலம்பரை கஞ்சி குடுப்பாங்க இல்லையா, ஒரு கிளாஸ் கஞ்சி கொடுப்பாங்க. நைட் ஊற வச்சிருவாங்க சாதத்தை, காலையில தயிர் போட்டு அதோட ஊறுகாய், அந்த எலுமிச்சை ஊறுகாய் கொடுக்குவாங்க. அதுதான் சாப்பிட்டுருக்கோம். எங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லாத ஆனப்புறம் எங்க அம்மா அப்படியே மாத்திட்டாங்க. ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி அதை மாதிரி ஆக்கிட்டாங்க பிரேக்ஃபாஸ்ட். கஞ்சின்றதே எங்க வீட்டுல மறந்துட்டாங்க. ஆனா ஒன்னே ஒண்ணு, எங்க அப்பா இப்போ வரைக்கும் காலம்பரை கஞ்சி தான் குடிச்சிட்டு போவாரு, வேற எதுவும் குடிக்குமா. நீங்க என்னதான் இட்லி பண்ணி கொடுங்க, தோசை பண்ணி கொடுங்க, அவருக்கு அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. ஒரு கிளாஸ் பழைய சாதம் இருந்தா போதும், வேற ஒண்ணுமே வேணான்னுவாரு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அதுதான் அவருக்கு. அதால தான் சரி எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்தது. ஏன்னா எனக்கும் மாங்காய் ஊறுகாய் பிடிக்கும், என்னோட சின்ன பொண்ணுக்கும். மீன்ஸ் ஊறுகாய்னா எனக்கும் பிடிக்கும், என்னோட சின்ன பொண்ணுக்கும் பிடிக்கும். சரி நம்ம 2 பேராச்சும் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருக்கேன். பார்ப்போம். மாங்காய் ஊறுகாய் போன வாட்டி போட்டேன், ரொம்ப நல்லா இருக்குன்னாங்க. இந்த வாட்டி பார்க்கலாம். இந்த வாட்டி வந்து மாங்காய் ஊறுகாய் போட்டு பருப்பு பண்ணலான்னு இருக்கேன், பார்ப்போம். அது எவ்வளோக்கு எவ்வளோ. எனக்கு டைம் இல்லை வீடியோ எடுக்கிறதுக்கு, இல்லைன்னா நான் எடுத்து உங்களுக்கு போடுவேன். நிறைய வீடியோஸ் எடுப்பேன், சில நேரத்தில் அது வந்து எடிட் பண்ணி என்னால் அப்லோட் பண்ணுறதுக்கு டைம் இல்லாததால நிறைய வீடியோஸ் வந்து எடுத்து எடுத்து நான் டெலீட் பண்ணிடுவேன். ஏன்னா ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுமா, டக்குன்னு டெலீட் பண்ணிடுவேன் நான். அதுக்கப்புறம் இந்த பெரிய மாங்காவும் வாங்கிட்டு வந்திருக்கேன், பார்ப்போம் இதில் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. இது $1 தாங்க இந்த வெத்தலை. இதுல சில நேரத்துல 5 வரும், சில நேரத்துல 3 வரும், சில நேரத்துல 4 வெத்தலை வரும். மோஸ்ட்லி நான் எப்பெல்லாம் குரோசரி போறேனோ அப்பெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவேன். அந்த வாரத்துல செவ்வாய்க்கிழமை இல்லைன்னா வெள்ளிக்கிழமை அந்த டைம்ல வச்சு சாமி கும்பிட்டுருவேன். நான் வாரம் வாரம் வச்சு கும்பிடுறது கிடையாது, ஏன்னா எனக்கு இங்க பக்கத்துல கிடைக்காது. அதனால எப்பெல்லாம் நான் இந்தியன் ஸ்டோர் போறேனோ அப்பெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்து நான் பண்றது இது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெண்டைக்காய் வாங்கிட்டு வந்திருக்கேன். வெண்டைக்காயில இந்த வாட்டி எதிர்க்கதான் எடுத்துட்டு வந்து கொட்டினாங்க வெண்டைக்காய். என்னாச்சுன்னா கொட்டின உடனே கொஞ்சம் மேலோட்டமா எடுத்தேன், நல்லா இருந்தது, டக்கு டக்குன்னு எடுத்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் இப்படி தடவி தள்ளி விட்டு எடுத்தேன் பாருங்க. அதுல என்னன்னா வெண்டைக்காய் பண்ணாம அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தா ஒரு மாதிரி இருக்கும்ல, ஃப்ரிட்ஜ்ல அப்படியே வச்சுட்டு இருந்தோம்னா உள்ள வந்து ஃபங்கஸ் வந்துரும்ல, அது மாதிரி அந்த வெண்டைக்காயில எல்லாம் இருந்தது. சரி இப்ப நான் எடுத்த வெண்டைக்காய் நல்லாதான் இருக்கு. அவரைக்காய் கொஞ்சம் அதிகமாவே எடுத்திருக்கேன். அவரைக்காய் பிரைஸும் நான் பார்க்கல. வீட்டுல அவரைக்காய் பொரியல் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நான் 2 விதமா பண்ணுவேன். அதுல ஒரு விதம் எல்லாருக்குமே பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும். இன்னொரு விதம் பண்ணனா அது எனக்கே பிடிக்காது. அதனால மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா சமைக்கும் போது மனசுல வச்சுப்பேன், நம்ம வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடாது, இது மாதிரிதான் பண்ணணும், நம்மளுக்கு பிடிச்ச மாதிரிதான் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்றது நானு. ஏன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆனா கட் பண்றதுதான் கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா இந்த அவரைக்காய் எல்லாம் காலையில கட் பண்ணோம்னா ரொம்ப கஷ்டம், லேட் ஆயிடும். எனக்கு அன்னைக்குதான் ஸ்கூல் லேட்டா போவேன் நான் அவரைக்காய் கட் பண்றது. நான் அவரைக்காய் வந்து ரொம்ப பொடியா கட் பண்ணாதான் நல்லா இருக்கும். நான் அது வந்து இதுவே பண்ண மாட்டேன், பொடியா கட் பண்ணி தான் நான் சமைப்பேன். அது ஒண்ணுதான் எனக்கு கஷ்டம். இந்த அவரைக்காய் வாங்கணும்னா அது மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், கட் பண்ணுமான்ற மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வாழைக்காய் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த வாட்டி நான் 3 வாழைக்காய் வாங்கிட்டு வந்திருக்கேன். எங்க வீட்டுல பஜ்ஜி எல்லாம் யாரும் சாப்பிட மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, சாப்பிடுவாங்க, பட் இப்பெல்லாம் நான் பண்றது இல்லைங்க. ஏன்னா ஆயில் பொருள் அவ்வளவு கம்மி, ரொம்ப கம்மி பண்ணிட்டோம், நாங்க வீட்டுல செய்யறதே இல்ல. 3 வாழைக்காய் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ஃப்ரை பண்ணி வச்சேன்னா சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 2 இது வாங்கிட்டு வந்திருக்கேன், மேத்தி லீவ்ஸ். ஃபெனக்ரிக் லீவ்ஸ் வந்து ட்ரை லீவ்ஸ் வந்து நான் கடையில இருந்து வாங்க மாட்டேன், நானே வாங்கிட்டு வந்து கட் பண்ணி அலம்பி காய வச்சுக்குவேன். அதான் நான் பண்ணிட்டேன், அதுதான் அப்படிதான் பண்ணி நான் வீட்டுல யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதால ஒண்ணு வந்து சமைக்கிறதுக்கு, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்றதுக்கு, இந்த மேத்தி பவுடர் யூஸ் பண்றதுக்கு. பப்பாயம் பாத்தீங்கன்னா இது மாதிரிதான் இருந்தது. சரி இதுல பார்க்கும் போது இதுலதான் அடிப்படாம எல்லாம் இருந்தது, சரி இதை எடுத்துட்டு வரலான்னு. இது கொஞ்சம் பழுக்கணும், பழுத்ததுன்னா பார்க்கலாம். ஆனா இப்பெல்லாம் பப்பாயா வாங்குறோம் இல்லைங்க, டேஸ்டே இருக்க மாட்டேங்குது. நம்ம இந்தியால எல்லாம் வாங்கி கட் பண்ணி சாப்பிட்டோம்னா எப்படி இருக்கும், சூப்பரா இருக்கும். சென்னையில எல்லாம் அந்த பப்பாயா டேஸ்டே நல்லா இருக்கும். இங்க எல்லாம் என்னதான் நீங்க வந்து எக்ஸ்பென்சிவா வாங்குங்க, நல்ல பெரிய கடையில போய் வாங்குங்க, எங்க வாங்கினாலும் ஒரே டேஸ்ட் தான், இனிப்பே இல்லை, அந்த டேஸ்டே இருக்க மாட்டேங்குது. எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து எனக்கும் பிடிக்கும், என்னோட சின்ன பொண்ணுக்கும் பிடிக்கும். அந்த சீசன் டைம்ல வாங்கி ஒரு வாட்டி வாங்கி சாப்பிட்டுருவோம், ரெகுலரா எல்லாம் வாங்க மாட்டோம்,
வந்தது அந்த சீசன்ல வந்ததா ஒரு வாட்டி வாங்கி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிடுவோம். இதுவும் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் மெயின் பார்ட் வரேன். 2 தேங்காய் வாங்கிட்டு வந்திருக்கேங்க. தேங்காய் பார்த்தா தெரியும், நல்லா தான் இருக்கு. நாளைக்கு தான் உடைக்கலான்னு இருக்கேன். நாளைக்கு சாயந்தரம் ஆஃபீஸ்ல இருந்து வந்த பிறகு உடைப்பேன். நான் காலம்பரை எனக்கு தேவைப்படாது சமைக்கிறதுக்கு. ப்ரௌன் கடலை ஆயிடுச்சு எனக்கு வீட்டுல, அதால இது வாங்கிட்டு வந்திருக்கேன். சின்ன பேக் தான் எனக்கு கிடைச்சது, பெரிய பேக் கிடைக்கல. மூக்கல்லையும் கம்மியா தான் இருக்கு வீட்டுல. சரி வாங்கிட்டு வந்து வைக்கலான்னு வாங்கிட்டு இருக்கேன். உடச்சக்கல்லையும் வந்து பாத்தீங்கன்னா ஆயிடுச்சு வீட்டுல. உடச்சக்கல்ல மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்நாக்ஸ் மாதிரி நாங்க சாப்பிடுவோம். ஆல்மண்டு, ஒரு நாள் ஆல்மண்ட், ஒரு நாள் வந்து டேட்ஸ், ஒரு நாள் வந்து இந்த கேஷ்யூ, ஒரு நாள் வந்து இந்த பொட்டுக்கடலை, இது சாப்பிடுவோம். அதால வந்து சீக்கிரமா தீந்துரும் எனக்கு. நான் ஒரு பேக் தான் வாங்கியிருக்கேன், பாப்போம் எப்படி இருக்குன்னு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா காஞ்ச மிளகா வாங்கியிருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் விலை அதிகமா ஆயிடுச்சுங்க. இதோட இந்த காஞ்ச மிளகாவோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா $5.99. அதுக்கப்புறம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த குதிரவாளி ரைஸ் தான் சாப்பிடுறது, அதால இந்த குதிரவாளி வாங்கிட்டு வந்திருக்கேன் நானு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கேழ்வரகு வாங்கிட்டு வந்திருக்கேன். வீட்டுல வந்து இது பண்ணலான்னு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸ்ப்ரவுட் பண்ணி இதுல வந்து இட்லி அரைக்கலான்னு வாங்கிட்டு வந்திருக்கேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு தெரியல. ஏன்னா இட்லியே அரைக்க கூடாதுன்னு பிளான் பண்ணியிருக்கேன். அட்லீஸ்ட் வந்து இதுல வந்து பவுடர் பண்ணியாச்சும் வச்சுக்கலான் இருக்கேன் நானு. ஜீரகம், இது வந்து ரொம்ப கஷ்டம் ஜீரகம் கிடைக்கிறது. இது கிடைக்கும் போதே வாங்கி நான் வச்சுக்கிறது எப்போதுமே. வீட்டுல ஜீரகம் இருக்கு, ஆனாலும் இது வாங்கி ஸ்டாக் பண்றேன் இந்த கவர். ஏன்னா அது யூஸ் பண்றது தீந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஜீரகம் இல்லை. இப்பதான் ஒரு பேக் ஓபன் பண்ணி கொட்டியிருக்கேன். அது வரும் எனக்கு ஒரு மாசத்துக்கு. ஆனா இது நான் ஏன் வாங்கியிருக்கேன்னா அடுத்த வாட்டிக்கு போகும்போது இந்த ஜீரகம் இருக்குமான்னு எனக்கே தெரியல. ஏன்னா அந்த ஜீரகம் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதால வந்து வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன் நானு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தனியா வந்து நான் தனியா பவுடர் வீட்டுலதான் அரைச்சிக்கிறது, கடையில இருந்து வாங்கி யூஸ் பண்றது இல்ல. அதால தனியா எப்பெல்லாம் போறோனோ அப்பெல்லாம் ஒரு பாக்ஸ் வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஊதுவத்தி வாங்கினேன். ஸ்மெல் நல்லா தான் இருக்கு. நான் ஊதுவத்தி ஏத்த மாட்டேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா அந்த புகை எங்க யாருக்குமே ஒத்துக்காது, நல்லதும் இல்லை வீட்டுல புகை சுத்திட்டு இருந்தா. இப்போ வென்டிலேஷன் இருக்கு, நம்ம பேடியோ இருக்கு, டோர் ஓபன் பண்றோம்னா நல்லா காத்து வரும். விண்டோரை ஓபன் பண்ணுவோம், பட் இருந்தாலும் ரொம்ப ரேரு. இப்போ பெரிய பெரிய பூஜை பண்ணும் போது மட்டும்தான் நான் ஏத்துவேன். ஃப்ரைடேஸ் டியூஸ்டேஸ் எல்லாம் ஏத்த மாட்டேன், நான் நார்மலா விட்டுவேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா வரலட்சுமி பூஜை, அதுக்கப்புறம் விநாயகர் சதுர்த்தி, அது மாதிரி டைம்ல மட்டும் ஏத்துவேன். சரி இது வாங்கினேன் நான், அங்க வச்சிருந்தாங்க, மல்லிப்பூன்னு போட்டிருந்தது, ஜாஸ்மின் இருந்தது. சரி வாங்கி ஒரு வாட்டி ஏத்தலாமேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் இது வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் கேட்டிங்கன்னா நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. $17 இது. ஆர்கானிக் காடமம் இது. இது வந்து நான் இதுதான் வாங்குறது, நல்லா இருக்கு. எப்பெல்லாம் நம்ம வந்து இனிப்போ இல்லை வந்து சமையல்ல போட்டு சமைக்கிறோமோ நல்லா அந்த காடமம் ஸ்மெல் இருக்கு, அதுக்காக தான் நான் வாங்குறது. இது மருதாணி போடணும்னு கேட்டிருந்தாங்க. சரி வாங்கிட்டு வந்திருக்கேன் நான் தாங்க போடணும். பெரியவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மருதாணி போடுறது, அதனால சரி வாங்கிட்டு வந்திருக்கேன் நான். இது வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து அப்படியே அம்மா போடுங்கம்மா, அம்மா போடுங்கம்மா, அம்மா போடுங்கம்மா. நம்ம எந்தெல்லாம் வேலைலாம் பண்ணிட்டு இருக்கோமோ அப்பெல்லாம் நடுவில் வந்து கேட்பாங்க, போடுங்க போடுங்க, போடுறேன் நெல்ல வந்து போடுன்னுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு அனியன் பேக் வாங்கியிருக்கேங்க. இவ்வளவுதான். இதுதான் வாங்கினேன் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரத்துக்கு நான் பிளான் பண்ணிருக்கேன். வெஜிடபிள்ஸ் குக் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கிறத 2 வீக்ஸ் வருங்க. ஏன்னா நான் மொத்தமா அப்படியே பண்ணிட மாட்டேன், கொஞ்சம் கொஞ்சமா பண்றதால 2 வீக்ஸ் வரும். மேபி வெண்டைக்காய் வந்து இந்த வாரத்திலே தீத்துருவேன். மற்ற வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா 2 வீக்ஸ் எனக்கு வந்துடும். கோவக்காய் பார்த்தேன், கோவக்காய் நல்லா இல்லை. ஏன்னா அதுலயும் ஒன்னொன்னா பார்த்து எடுக்கணும். ஃப்ரெஷ்ஷா இருந்ததுன்னா அப்படியே எடுத்து போட்டு வந்துருவேன் நான் ஒன்னொன்னா எடுக்க மாட்டேன். பார்த்தேன் ஒரு மாதிரி இருந்ததால எடுக்கல, அப்படியே விட்டுட்டேன். கத்திரிக்காய் நான் யூஸ் பண்ண மாட்டேன். கத்திரிக்காய் விட்டு ஒரு 2 வருஷம் ஆகுது, கத்திரிக்காவே நாங்க சாப்பிட்றது இல்லை. இன்னைக்கு வாங்கிட்டு வந்த வெஜிடபிள்ஸ் இதுதான். இது பாத்தீங்கன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ குக் ஆயிடுச்சுங்க. இப்போ இதை வந்து நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இது லைட்டா ஆறணும், ஆறத்துக்காக அப்படி வச்சிருக்கேன் நான். அதுக்கப்புறமா வேணா மூடி போட்டு வச்சிடலான்னு.
புட்டு மாவுக்கு மாவு ரெடி பண்ணியிருக்கேங்க. இந்த வாரத்துல பசங்க கேட்டாங்கன்னா பண்ணி குடுக்கலான்னு. காலையில இந்த பாட்டில் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சதால எல்லாத்தையும் இந்த இதுல போட்டு வச்சிருக்கேன் நானு. அவ்வளவுதான், இது ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.